இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு தக்காளி குழம்பு தான் வைக்கிறேன் கணேஷ்கா. எப்படி செய்யறது தெரிஞ்சுக்கணுமா? அப்பெல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை, பார்க்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். வா வீடியோக்குள்ள வா, இதை பாரு, தெரிஞ்சுக்க. வா கிட்ட வா. இல்லை, நான் பூண்டு வெங்காயமும் தான் கொஞ்சம் கொஞ்சம் உளிச்சு வச்சுருக்கேன் பாரு. இது அப்படியே இருக்கட்டும், சரியா? அங்கே பாரு, அங்கே என்னென்ன நான் போட்டு வணக்கியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பாரு. வெங்காயம், தக்காளி, சோம்பு, கசகசா, பட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொலைய வணக்கி விட்டுட்டுருக்கிறேன். ஓகேவா? சரிங்கம்மா. இப்போ இந்த அளவுக்கு வணக்கி விட்டுக்க கணேஷ்கா. வணக்குன்னையே கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அதை தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதை ஒரு பெரட்டி விட்டுறலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் கணேஷ்கா. சட்டி கழுவி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சரிம்மா, அப்படி இப்படின்னு எதாவது பேசுறீங்களா? இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. சரிங்க. தேவையான அளவு பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு இது அந்த குழம்புல இருக்கும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும், அதுக்காக அது போடுறோம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கணேஷ்கா, வா, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறியா? யா, எவ்வளோ அழகாக இருக்குது குழம்பு பற்றியா? பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு. இதை டேஸ்ட் பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. கையை காமி கணேஷ்கா. அம்மா சூப்பராக இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குமா. புரிஞ்சிருச்சா தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு? புரிஞ்சிருச்சு. ஓகே, இனிமேட்டுக்கு நீயே வச்சிடுறியா? அப்பெல்லாம் இருக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.